ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சம்மருக்கு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் இது. அதுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். கேழ்வரகு மாவு எவ்வளவு நல்லதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் முதல்ல நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு விஸ்கு வச்சு தான் நான் இதை மிக்ஸ் பண்ணேன். நீங்களும் கட்டி இல்லாமல் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். விஸ்க் இருந்தால் விஸ்க் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்பூனில் வச்சு கூட இதை கட்டி இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி முதல்ல இதைய கேழ்வரகு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு தேவையான அளவு தண்ணி, எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அந்த மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி முதல்ல கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுருங்க. கொதிக்க வேண்டாம், ஹீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது கேழ்வரகு மாவை போட்டு அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கட்டி தட்டாமல் இதை மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அது கட்டி விழுந்துடும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலராக அது நல்லா வெந்து வந்துடும் கேழ்வரகு மாவு. கேழ்வரகுல சாப்பிடாதவங்க, கேழ்வரகு பிடிக்காத குட்டி பசங்களுக்கு, பெரியவங்களுக்கு இது மாதிரி சூப்பர் ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பார்த்தலாம். 1/2 டம்ளர் பால், தேங்காய் பால் இல்லைங்க, வெறும் பால், காய்ச்சின பால், ஃப்ரிட்ஜிலேருந்து சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு வாழைப்பழம், அப்புறமா பெருச்சம்பழம் கொட்டையெல்லாம் இல்லை, இதில் சீடெல்லாம் எடுத்துட்டு இதை நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் சுகர் எதுவுமே, நம்ம ஒயிட் சுகர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. நான் கலருக்கு நான் வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். வாட்டர் மெலன் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். வாட்டர் மெலன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் வாங்கி தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி நீங்கள் வேக வச்சு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் பீட்ரூட் இல்லாதனால நான் வாட்டர் மெலன் எடுத்துக்கிட்டேன். சம்மருக்கு இது வாட்டர் மெலன் ரொம்ப நல்லது. அதனால் வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி இந்த சம்மர் ட்ரிங்க் இந்த கேழ்வரகு மாவோடு சேர்த்து நான் செய்ய போகிறேன். கலர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பீட்ரூட் போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் நல்லா பிங்க் கலராக வரும், சூப்பராக. இப்போ இந்த வாட்டர் மெலன் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்து ஒரு பவுலில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாழைப்பழம் போடுறதுனால அதில் இனிப்பு இருக்கும், வாட்டர் மெலனும் இனிப்பு இருக்கும். நம்ம பேரிச்சம்பழம் போடுறோம், அதில் இனிப்பு இருக்கும். அதனால் சுகர் நம்ம ஆட் பண்ண வேண்டியதில்லை. வேணும்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். முதல்ல பேரிச்சம்பழம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. நான் முதல்லே போட்டு நல்லா அதை தனியாக அரைக்காதனால நல்லா அரைப்படலை. அதனால் நீங்கள் முதல்ல பேரிச்சம்பழம் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அதுக்கப்புறமா வாட்டர் மெலன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வாழைப்பழத்தை தோலை எடுத்துட்டு அதையும் பொடியாக கட் பண்ணியாச்சு, அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவு, கஞ்சி மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்குங்க. அப்போ தான் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இனிப்பு நமக்கு கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது, கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக பால் சேர்த்திக்கலாம். பால் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. பாருங்க, இப்போ ஒரு பேஷன் எடுத்திருக்கேன், சின்ன பவுல் மாதிரி. அது இதை ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா சப்ஜா சீட்ஸ் அதே போட்டுக்கலாம். சப்ஜா சீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா பால், உங்களுக்கு பால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா பால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. குட்டி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு இந்த சம்மரில் இது மாதிரி ஒரு சம்மர் ட்ரிங்க் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு சொட்டு கூட மிஞ்சாது, ஃபுல்லாக குடிச்சிருவாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த சம்மர் ட்ரிங்கை நீங்கள் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வாட்டர் மெலன் அது கொஞ்சம் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா சில்லுன்னு வேணும் அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் அரைக்கும்போது கூட நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். இல்லைன்னா
ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து கண்ணாடி பவுல் 2 எடுத்திருக்கேன். அதில் இப்போது எடுத்து வச்சுருக்கிற ஐஸ் க்யூப்ஸை நான் போட்டுட்டேன். ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னு கேட்குறவங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கொடுங்க, வேண்டாதவங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் இல்லாமல் நீங்கள் கொடுங்க. இந்த சம்மர் ட்ரிங்க் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சம்மர் ட்ரிங்க், மிஸ் பண்ணாமல் இதை செய்யுங்க. வெயில் காலத்தில் விதவிதமாக நம்ம ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம குடிப்போம், அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு ட்ரிங்க் குடிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.